அமெரிக்காவுக்கு ஷாக் கொடுத்த சவுதி அரேபியா 80 ஆண்டுகால ஒப்பந்தம் முறிந்தது. அமெரிக்க சவுதி அரேபியா மத்தியிலான வர்த்தக உறவு மிகவும் முக்கியமானது. கடந்த 10 வருடத்தில் தான் சோலார் எனர்ஜியும் எலக்ட்ரிக் வாகனங்களும் தலை தூக்கியுள்ளது. இதற்கு முன்பு வரையில் மொத்தமும் கச்சா எண்ணெய் சார்ந்ததுதான் இருந்தது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா சவுதி அரேபியாவும் முக்கியமான ஒப்பந்தம் செய்து தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. 80 ஆண்டு அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட பெட்ரோடாலர் ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா 50 ஆண்டுகால முடிவில் புதுப்பிக்கவில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 9ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. 1974ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் உலகளாவிய பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு முக்கிய பங்காற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தம் எதற்காக, இது எப்படி அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு பலனளித்தது? இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகள் மத்தியிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சவுதி அரேபியாவின் ராணுவ தேவைகளுக்கான கூட்டு கமிஷன்கள் அமைக்கப்பட்டன. அதாவது சவுதி அரேபியா விற்பனை செய்யும் எண்ணெய்க்கு டாலரில் பேமெண்ட் பெற வேண்டும் என்றும் இதற்கு மாறாக சவுதிக்கு தேவையான ராணுவ ஆயுதங்களை அமெரிக்கா தள்ளுபடி விலையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த டீல். அமெரிக்க அதிகாரிகள் இதன் மூலம் சவுதி அரேபியா அதிக அளவிலான எண்ணெய் உற்பத்தியை ஊக்குவித்து உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யும் போது அதற்கு டாலர் பேமெண்ட் பெற வைத்தது. இதன் மூலம் டாலருக்கு டிமாண்ட் உலகளாவிய ரீதியில் அதிகரித்தது. டாலர் மதிப்பு தொடர்ந்தும் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒப்பந்தம் மூலம் அமெரிக்கா அரபு நாடுகளுடனான பொருளாதார உறவுகள் பெரிய அளவில் வலிமை பெற்றது. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காததன் மூலம் இனி சவுதி அரேபியா உற்பத்தி செய்யும் எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை அமெரிக்க டாலர்கள் மட்டுமல்லாமல் சீன யுவான், யூரோ, ஜப்பானிய என் போன்ற பல்வேறு நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முடியும். இதனால் ஆசிய சந்தையை தாண்டி வளைகுடா நாடுகளிலும் டாலர் ஆதிக்கம் குறைய துவங்கியுள்ளது. அதுபோலத்தான் சவுதி அரேபியா அரசு டாலரை மட்டும் நம்பியிருக்க கூடாது என்ற முக்கிய இலக்குடன் பிட்காயின் போன்ற டிஜிட்டல் நாணயங்களையும் வர்த்தகத்துக்கு பயன்படுத்தும் முறைகளையும் வாய்ப்புகளையும் ஆய்வு செய்து வருகின்றது. 1972ஆம் ஆண்டு அமெரிக்கா தனது நாணயத்தை தங்கத்துடன் இணைப்பதை நிறுத்திய பின்னர் கொண்டு வந்ததுதான் இந்த பெட்ரோடாலர் ஒப்பந்தம். சவுதி இந்த ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்கிய நிலையில் அமெரிக்காவுக்கு இது பெரும் பின்னடைவாகும். இதனால் இனி டாலர் ஆதிக்கமும் குறையும். அமெரிக்கா சவுதி அரேபியா மத்தியிலான பெட்ரோடாலர் ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து சந்தையில் அதிகப்படியான டாலர் இருப்பு இருக்கும். இதுபோல் சவுதியிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் அனைத்தும் பிற நாணயங்களை பயன்படுத்தும். இதன் வாயிலாக டாலர் மதிப்பு சரியக்கூடும். இதனை கட்டுப்படுத்த அமெரிக்கா வட்டி விகிதத்தை தொடர்ந்தும் உயர்த்தவோ அல்லது அதிகப்படியான அளவிலோ வைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் டிஜிட்டல் நாணயத்தை உலக அளவிலான வர்த்தகத்தில் பயன்படுத்துவது குறித்து ஆராயும் மத்திய வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளுடனான ஒரு கூட்டு முயற்சி திட்டமான ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் உருவாக்கப்பட்டது. இதில் சவுதி அரேபியாவும் இணைந்துள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளையும் அந்நிய செலவாணி பரிவர்த்தனைகளையும் டிஜிட்டல் கரன்சி மூலம் எளிதாக்குவதுதான். 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் திட்டத்தில் உலக அளவில் பல முக்கிய மத்திய வங்கிகளும் நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய பொருளாதார கட்டமைப்பில் ஒரு பெரும் மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.